சக்தி சக்தி அம்மாடி, உனக்கு கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு வீரகாளி அம்மனுக்கு பட்டுப்புடவை சாத்துறேன்னு வேண்டிக்கிட்டேன். வா, முத்துமாரியம்மன் கோயிலுக்கு போய் இந்த புடவை சாத்திட்டு வந்துடலாம். என்ன சின்னாத்தா, வீரகாளியம்மன் கோயிலு சோழவந்தான்ல இருக்குது, முத்துமாரியம்மன் கோயிலுக்கு போய் புடவையை சாத்தணும்னு சொல்ற? இது தெய்வ குத்தமாயிருமே. இல்லடா, வீரகாளி அம்மனும் முத்துமாரி அம்மனும் அக்கா தங்கச்சிங்கடா. 2 பேர்ல யாருக்கு புடவை சாத்தினாலும் ஒண்ணுதான். சின்னாத்தா, இப்படி ஒரு சங்கதி இருக்குதா? என் ஆத்தாவண்டியும் அக்கா தங்கச்சி மாதிரி சோழவந்தா வீரகாளியம்மனும் சென்னை முத்துமாரியம்மனும் அக்கா தங்கச்சிங்களா? சரி அத்தை, நான் போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். சரி அக்கா, நானும் கோயிலுக்கு வரட்டுமா? வா பூமிகா, வந்து முத்துமாரி அம்மன் கிட்ட வேண்டிக்க, உன் டாக்டர் மாப்பிள்ள சீக்கிரமா கிடைக்கணும்னு. ஹே, பாத்தியா, மணி அடிக்குதே. நல்ல சகுனம். நிச்சயமா உன் டாக்டர் மாப்பிள்ள உனக்குதே. சம்மந்தி அம்மா போன் பண்றாங்க. ஹலோ சம்பந்திமா, நான் வசந்தா பேசுறேன். சொல்லுங்க சம்மந்தி, என்ன விஷயம்? எல்லாம் நல்ல விஷயம்தான். ஆசாரி கிட்ட தங்கம் கொடுத்து தாலி செய்ய சொல்லியிருந்தோம் இல்லையா? இப்பதான் ஆசாரி போன் பண்ணாரு, தாலி ரெடி ஆயிடுச்சான். நாங்க போய் அதை வாங்கிக்கிட்டு முத்துமாரியம்மன் கோயிலுக்கு வந்துடுறோம். நீங்களும் வந்துடுறீங்களா? சரிங்க சம்மந்தி, வந்துடுறோம். மாமா, சக்தி கூட்டு வர சொல்லு. சம்பந்தி, நாங்க மதனை கூட்டிட்டு வரோம், நீங்களும் சக்தியை கூட்டிட்டு வந்துருங்களேன். சரிங்க சம்மந்தி. என்ன ஒற்றுமை பாத்தீங்களா? நாங்களும் முத்துமாரியம்மன் கோயிலுக்கு தான் புடவை சாத்த போறத பத்தி பேசிட்டு இருந்தோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். சரி சரி, வாங்க அங்க சந்திப்போம். சரிங்க சம்மந்தி, போனை வச்சிடுறேன். சக்தி, சம்மந்தி அம்மா தான் பேசினாங்க. உன் கல்யாணத்துக்கு தாலி ரெடி ஆயிடுச்சான். அந்த தாலியை பூஜை பண்ணணுமா? நாம போற முத்துமாரியம்மன் கோவில்ல வச்சுதான் பூஜை பண்ண போறாங்களாம். அவங்க மாப்பிள்ள மதனை கூட்டிட்டு வராங்களாம். நாம எல்லாரும் சேர்ந்து பூஜை பண்ணணும்னு அவங்க சொல்றாங்க. சரி அத்தை, அப்படியே பண்ணிடலாம். சக்திக்கு தாலி கிடைக்க போகுது. இன்னும் கண்ணாலத்துக்கு ஒரு நாள் தான் பாக்கி இருக்குது. நாலு சீக்கிரம் ஓடக்கூடாதானே இருக்குது. சக்தி கழுத்துல தாலி ஏறத பாக்குறதுக்கு ஆசையா இருக்குது. சரி, ஏன்பா நீ போய் ரமாமணி அருக்கானே ரெடியாவ சொல்லு. அம்மா ராஜா ரெடியாவிடா. சரி பூமிகா, இந்த முத்துமாரி அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். நீ வந்து உனக்காக வேண்டிக்க. என்ன, ரெடி ஆயிட்டு வா, போலாம். அக்கா, நான் கோயிலுக்கு வரலக்கா. ஏன், என்னாச்சு? இப்பதான் நானும் கோவிலுக்கு வரேன், நீ தானே கேட்ட. இப்ப திடீர்னு ஏன் வரமாட்டேங்கிற? இல்ல, திடீர்னு வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கு, அதான். சரி, அப்படின்னா நீ ரெஸ்ட் எடு. அம்மன் கிட்ட உனக்காக நாங்க வேண்டிட்டு வரோம், உன் டாக்டர் உனக்கு கிடைக்கணும்னு. பூமிகா, பூமிகா, இந்த வீட்ல உனக்கு வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா? அப்ப ஏன் ஏதோ பறி கொடுத்த மாதிரியே இருக்க? என்னது இது, எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு இருக்க? உனக்காக உன் டாக்டர் உனக்கு கிடைக்கணும்னு வேண்டிட்டு வரேன்னு சொன்னேன். முகத்துல சந்தோஷமே காணோம். நல்லா சரி, உன் டாக்டர் சீக்கிரமாவே கிடைச்சிடுவாரு. என்ன மன்னிச்சிருங்கக்கா. எனக்கு தாலி கட்டினவரே உங்களுக்கு தாலி கட்ட போறவரதான். இத நான் எப்படி உங்ககிட்ட சொல்லுறதுன்னு முழிச்சிட்டு இருக்கேன்க்கா. கண்ணி தாயே, ஏமா இப்படி கண்ணா மூச்சி ஆடுற? யாத்தா, மாப்பிள்ளை வீட்ல இருந்து வரேன்னு சொல்லியிருந்தாங்க, காரகான இன்னும் வரலையோ? அவங்க எப்படியும் வந்துருவாங்கடா. சக்தி, நாம அம்மனுக்கு அலங்காரம் பண்ணி வாங்கிட்டு வந்த புடவையை சாத்தி பூஜை பண்ணிடுவோம். சரிங்க அத்தை. கொடுங்க. அவங்க வந்ததும் தாலி பூஜை பண்ணிடலாம். வா. வாமா. வாங்கம்மா, நமஸ்காரம். வணக்கம் சாமி. எங்க பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கோம். கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு அம்மனுக்கு அபிஷேகம் நடத்தி அலங்காரம் பண்ணி
புது புடவை சாத்தி பூஜை பண்ணலான்னு வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷம்மா. அம்மனை நம்பி வந்துட்டா எல்லாம் அமோகமா நடக்கும். அந்த அபிஷேக் தட்டு கொடு. இந்தாங்க இந்தாங்க சாமி. அத கல்யாணம் ஆக போற பொண்ணு கையால கொடுக்க சொல்லுங்க. இந்தம்மா சக்தி குடுமா. என்னங்க? ஓம் சதமானம் பவதி சதாய புருஷேந்திரியாயுஷேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. முத்துமாரியம்மா தாயே. ஓம் சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே. அம்மா தாயே, சக்தியோட கல்யாணத்தை நீதாம்மா நல்லபடியா நடத்தி வைக்கணும். அதுக்காக தான் சக்தி உனக்கு புடவை சாத்தி பூஜை பண்றா. உன் ஆசீர்வாதம் இருந்தா அவ வாழ்க்கை நிறைஞ்சிருக்குமா. நீதாம்மா அருள் புரியணும். சகலவித க்ஷேமாபிவிருத்திரஸ்து. எனக்கு என்ன வேணும்னு உனக்கே தெரியும். எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்க மாட்டேன். நீயா எது பார்த்து செஞ்சாலும் உன்னோட முடிவை நான் மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன். அம்பிகாயை நமஹ. அம்மா தாயே, நீ அங்க சோழவந்தான்ல இருக்கிற வீரகாளி அம்மனுக்கு தங்கச்சி முறையாம ரொம்ப நல்லதா போச்சு. நான் என்ன வேண்டுதல் வச்சாலும் எங்க வீரகாளி அம்மன் நிறைவேற்றி வச்சிருவா. அதே போல நீயும் நிறைவேற்றி வச்சு போறணும். என்ன என் மனசுல என்ன இருக்குதுன்னு உனக்கே நல்லா தெரியும். அப்படிதான் எதை பார்த்து செய். கடவுளே, எங்க சக்தி அக்காவோட கல்யாணம் எந்த குறையும் இல்லாம எந்த தடங்களும் இல்லாம நல்லபடியா நடந்து முடியணும். அதுக்கு நீதாம்மா அருள் புரியணும். அம்மா தாயே, இப்ப நான் உன்கிட்ட ஒரு வேண்டுதல் வைக்க போறேன். நீ இந்த குடும்பத்துக்கு எவ்வளவு கெடுதல் செய்யணுமோ அவ்வளவு கெடுதல் செய். இந்த குடும்பத்துல இருக்கிற யாரும் நல்லாவே இருக்க கூடாது, சந்தோஷமாவும் இருக்க கூடாது. சரியா? செஞ்சிருவில்ல? துமாரி அம்பிகா பிரசாத பல சித்திரஸ்து. தீர்காயுஷ்மதி பிராப்திரஸ்து. சகலவித சௌபாகிய பிராப்திரஸ்து. தனதான்யாதி சந்தோஷ சமிருத்திரஸ்து. சகலவித க்ஷேமாபிவிருத்திரஸ்து. சம்பந்தியம்மா, ஆ, சம்பந்தியம்மா வாங்க. கொஞ்சம் தாமதம் வாங்க, ஆயிடுச்சு. வணக்கம். அம்மனுக்கு பூஜை எல்லாம் முடிஞ்ச மாதிரி இருக்கு. ஆமாங்க, இப்பதான் முடிஞ்சது. நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்த்தோம். மாப்பிள்ள சார், சக்தியோட கண்ணால தாலிக்கு பூசை நடக்க போகுதுன்னு கேள்விப்பட்டேன். எனக்கு அப்படியே படபடன்னு ஆயிருச்சு. உங்களுக்கு அப்படிதான் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். என்ன வசந்தாமா அப்படி பாக்குறீங்க? சக்தியோட தாலியை காட்டுங்க, பார்க்க ஆர்வமா இருக்குதுல்ல. இதோ எனக்கு தாலி கொடுங்க. பாருங்க. தாலி அம்மங்கிட்ட வச்சு பூஜை பண்ணிடலாம். வாங்க வாங்க. வாமா. சாமி, இந்தாங்க. சொல்லுங்க. இத அம்மன் பாதத்துல வச்சு அர்ச்சனை பண்ணி கொடுங்க. வேஷா பண்ணிடுவோம். ஓம் ஜாதவேதசே சுணவாம் சோமராதீயதோ நிஜஹ திவேதஹ சனப் பரிஷததி துர்காணி விஸ்வாநாவே வசந்தம் துரிதாத்யக்னிஹ தாமக்னிவர்ணாம் தபசா ஜுனந்தி மைரோஜனீம் கர்ம பலே ஜுஷ்டாம் துர்காம் தேவீகம் சரணமஹம் பிரபத்யே சுதரசிதரசே நமஹ. இங்க பாருடா. ஏண்டா, ஏற்கனவே ஒரு பொண்ணுக்கு தாலி கட்டிட்டு இப்ப இன்னொரு பொண்ணுக்கு தாலி கட்டு ஏன் அனுமதியை கேட்க வந்திருக்கியா? மனசாட்சியே இல்லாத உன்ன மாதிரி மனுஷனெல்லாம் என் முன்னால நிக்கவே தகுதி இல்லடா. நீ யார வேணாலும் ஏமாத்தி தப்பிச்சிடலாம், ஆனா என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. உன்னை நான் விட மாட்டேன். ஒழுங்கா நீ செஞ்ச தப்பை எல்லாரும் முன்னாடி ஒத்துக்கிட்டு உன்னால பாதிக்கப்பட்ட பூமிகாவுக்கு வாழ்க்கை கொடு. பெண் பாவம் கொல்லாது. இந்த என் கட்டளையை நீ மீறின,
நான் என் சக்தியை காட்டிடுவேன். உன்னை அழிச்சிருவேன்டா. என்னடா முகல்லாம் வேர்த்திருக்கு, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அம்மா நீ கிட்ட பேசுற மாதிரி இருக்குமா? நான் பூமிக்காவுக்கு துரோகம் பண்ணது மட்டும் இல்லாம சக்திக்கும் துரோகம் செய்ய போறதா அம்மன் என்ன மிரட்டுதுமா. ரொம்ப பயமா இருக்குமா? ஏன்டா இப்படி பயப்படுற? உனக்கு பிரம்ம, ஒண்ணும் பயப்படாத. ஆமா, உலகத்துல யாரும் செய்யாத தப்பைய நீ செஞ்சுட்ட, எதுவும் நடக்காது, பயப்படாம இரு. இத பாருடா, உன்னை அம்மன் மிரட்டலாம், ஆனா அம்மா நான் இருக்கேன்டா, தைரியமா இரு. இன்னும் ஒரு நாள் தான் கல்யாணத்துக்கு இருக்கு, அதுக்குள்ள ஏன் மனசை போட்டு குழப்பிக்கிற? சக்தி, மாப்பிள்ள முகம் வேர்த்து விறுவிறுத்து இருக்குது. ரொம்ப பதட்டமா இருக்கிறாரு. அவர் முகத்துல சந்தோஷத்தையே காணும் பாரு. அவர் கண்ணுல ஏதோ பயம் தெரியுது. நான் கேட்டேன்னா தப்பா, நீயே கேள. மதன், ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? என்னாச்சு? அம்மா கிட்ட தான் சொல்லணுமா? என்கிட்டயும் சொல்லலாமே. அதெல்லாம் ஒண்ணு இல்ல சக்தி. அம்மனோட அலங்காரத்தை பார்த்த உடனே எனக்கு சின்னதா ஒரு பதட்டம் வந்துச்சு. வாழ்க்கையில எந்த தப்பும் பண்ணாம ஒழுக்கமா வாழணும்னு அம்மன் சொல்ற மாதிரி குரல் கேட்டுச்சு. அதத்தான் அம்மாட்ட சொல்லிட்டு இருந்தேன். நல்லவங்க மேல எப்பவுமே கடவுள் காக்கற இருக்கும், அதை ஞாபகப்படுத்திட்டே இருப்பாங்க. ஆமாமா, நீ சொல்றதா சரி. சகலவித காரிய ஜெய பிராப்திரஸ்து, நிர்விக்னேன உத்வாஹ பிராப்திரஸ்து, தீர்காயுஷ்மந்த பிராப்திரஸ்து. திருமாங்கல்யத்தை எடுத்துங்கோ. சக்தி கல்யாணம் நல்லபடியா நடக்கும். சக்தி கல்யாணத்துக்கு அம்மனே அனுகிரகம் பண்ணிவிட்டா. சரி சம்பந்தி, உங்க பூஜையும் எங்க பூஜையும் நல்லபடியா முடிஞ்சது. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் தாலி பூஜைக்கு போயிருக்காங்க. ஆனா டாக்டர் ஏற்கனவே என் கழுத்துல தாலி கட்டிருக்காரு. அத அவர் மறந்துட்டாரா இல்ல மறக்கிறாரா? ஆனா என்னால அதை மறக்க முடியலையே. அவர் என் கழுத்துல தாலி கட்டினதுனால என்னால எப்படி மறக்க முடியும்? ஏய் நில்லு, சொன்னா கேளு. ஏய் பூமிகா நில்லு. என்ன பார்த்து எதுக்கு பயப்படுற? உன்னை எனக்கு எவ்வளவு பிடிச்சிருக்கு தெரியுமா? உன்னை பார்த்த நிமிஷத்துல இருந்து நான் உண்மையை தானே நினைச்சிட்டு இருக்கேன். டாக்டர் என்னென்னவோ பேசுறீங்களே. உண்மையை தான் சொல்றேன் பூமிகா, என் மனசுல இருக்கிறது தான் சொல்றேன். நிஜமாவா சொல்றீங்க? ப்ராமிஸ், ஐ மீன் சத்தியமா பூமிகா, உன் மேல சத்தியமா. நான் உன்னை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். என்ன உனக்கு பிடிக்கலையா? அப்படியெல்லாம் இல்ல, பிடிச்சிருக்குதா. ஆனா ஆனா என்ன? எனக்கு யாருமே இல்ல, நான் ஒரு அனாதை. பூமிகா இங்க பாரு, இப்படி எல்லாம் பேசக்கூடாது. நான் இருக்கேன் உனக்கு, இனிமே நீ அனாதை இல்ல. அப்ப என்ன கல்யாணம் பண்ணிப்பீங்களா டாக்டர்?
நிச்சயமா பண்ணிப்பேன். நீ தான் எனக்கு பொண்டாட்டி, போதுமா? அப்ப வாங்க. ஏய், எங்க கூட்டு போற? நீங்க வாங்க சொல்றேன். வாங்க. சாமி கும்பிடுங்க. இந்த அம்மனை சாட்சியா வச்சு இப்பவே என் கழுத்துல தாலியை கட்டுங்க. இப்போ உனக்கு என்ன? உன்னை இப்ப கல்யாணம் பண்ணிக்கணும், அவ்வளவுதானே? இந்த நிமிஷத்துல இருந்து நீ என் பொண்டாட்டி. சாமி கும்பிடு. வா. இப்ப எல்லாரும் தாலி பூஜை முடிச்சிட்டு வருவாங்க. டாக்டர் எனக்கு தாலி கட்டின விஷயத்த சொல்லலாமா? வேண்டாம், சொல்ல வேண்டாம். நான் நம்புறேன் கன்னி தாய் தெய்வம். அவ என்ன முடிவு எடுக்கிறாலும் எடுக்கட்டும். என்னால இந்த குடும்பத்துக்குள்ள எந்த குழப்பமும் வந்துடக்கூடாது. எல்லாமே நீதான் பாத்துக்கணும் தாய். ஹாய்மா ரோஜா. Hi, ரோஜா. ஹாய் அண்ணா. உன் ஜர்னி எல்லாம் எப்படி இருந்தது? சூப்பரா இருந்ததுமா. ஆல் ஃபைன். டாடி பூஜா எல்லாம் எங்கமா இருக்காங்க? எல்லாரும் உள்ள இருக்காங்க. ஓகே. என்ன கல்யாணம் மாப்பிள்ள எப்படி இருக்க? என்ன கல்யாண மாப்பிள்ளை கிட்ட ஒரு சந்தோஷத்தையா காணோம்? எதையோ பார்த்து பயந்த மாதிரி இருக்கு. ஏய், நான் எதை பார்த்து பயப்பட போறேன்? எனக்கு என்ன பயம்? இல்ல இல்ல, நீ எதையோ பார்த்து பயந்துருக்க. அது என்ன பயம் நீ சொன்னாதானே அது என்னன்னு எங்களுக்கு தெரியும். ஏய், நான் எதை பார்த்தும் பயப்படல. அதெல்லாம் இல்லம்மா, அண்ணன் எதையோ பார்த்து பயந்துருக்கான். ஏய் பாலு, வந்த உடனே விசாரணை ஆரம்பிச்சிட்டியா? இதுக்கு தான் சிங்கப்பூர்ல இருந்து வந்தியா? சரி உள்ள வா வா. வணக்கம் டாக்டர் சார். என்ன கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தீங்க போல இருக்கு. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? கடவுள் உங்களை காப்பாத்த மாட்டாரு, காட்டி கொடுப்பாரு. ஒருவேளை காட்டி கொடுக்கலன்னு வைங்க, இந்த அருள் புரிவான், காட்டி கொடுப்பான். உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? சும்மா சும்மா வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு தடவை வந்து ஏதாவது சொல்லிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. ஆரம்பிக்கவே இல்ல, அதுக்குள்ள இப்படி பயப்படுறீங்க. நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டு அதிர்ச்சியில மயங்கி விழுந்துட போறீங்க. காரம் நல்லா புடிச்சுக்கங்க. ஹலோ, இந்த பில்டப்லாம் வேணாம். பேசாம வந்த விஷயத்த சொல்லிட்டு போயிட்டே இருங்க. போறேன், அந்த மலை கிராமத்துக்கு போக போறேன். அதாவது முத்தானூர் கிராமத்துக்கு போக போறேன்.
அதை உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். ஊரை சுத்தி பார்க்க போகல, அந்த பூமிகாவோடவே இருக்குமே சின்ன பொண்ணு சங்கரி, அந்த சங்கரியை கூட்டிட்டு வர போறேன். உனக்கும் பூமிகாவுக்கு இருந்த நெருக்கம் அந்த சங்கரிக்கு நல்லாவே தெரியும். அது உனக்கும் தெரியும். மதன், இப்ப கூட நீ உண்மையை ஒத்துக்கிட்டு நாளைக்கு நடக்க போற கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு நான் ஒரு வாய்ப்பு தர்றேன். என்ன சொல்ற? நீங்க என்ன சொன்னாலும் நான் சொல்ல போறது ஒரே வார்த்தை தான் சார். எனக்கு பூமிக்காவும் தெரியாது, சங்கரியும் தெரியாது. ஏன் தெரியாதுன்னு சொல்ற மதன்? அந்த சங்கரியை உனக்கு நல்லாவே தெரியும். அந்த குழந்தை வந்து சாட்சி சொன்னா கோர்ட்டே ஒத்துக்கும். நீ தப்பிக்கவே முடியாது. சங்கரி வந்து நாளைக்கு சக்தி கிட்ட உண்மையை சொல்லிட்டா உன்னோட இன்னொரு முகம் எல்லாருக்கும் தெரிஞ்சு நீ அவமானத்துக்கு ஆளாயிடுவ.